This video sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் நமக்கு பெருமகிழ்ச்சி. திருட்டுத்தனம் நாட்டில் பெருகிட்டே இருக்குது. புதுசாக எப்படியெல்லாம் திருடலாம் அப்படிங்கிறத மோசடியாளர்கள் யோசித்து செயல்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி சென்னையில் பெரும்பாக்கம் பகுதியில் ஒரு இளைஞர் ஏமாந்துருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம காணொலியில் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சென்னையைச் சேர்ந்த 28 வயது இளைஞருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தது போன்று செலானுடன் கூடிய மெசேஜ் ஒன்று வந்துள்ளது. ஆனால் அதில் எவ்வளவு ரூபாய் என்று இல்லை. இதனால் அந்த லிங்கை கிளிக் செய்த இளைஞருக்கு அடுத்த நொடியே செல்போன் ஹேக் செய்யப்பட்டது. இதையடுத்து அவரது வங்கிக் கணக்கிலிருந்து பணமும் அபேஸ் செய்யப்பட்டது. இது குறித்து புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் எழில் நகரில் வசிப்பவர் செந்தில். 28 வயதான செந்திலின் செல்போன் எண்ணுக்கு அண்மையில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துள்ளது. அந்த மெசேஜில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக போலீசார் அபராதம் விதித்தது போல் அவருடைய வண்டி எண் உடன் கூடிய ஒரு செல்லான் மெசேஜ் இருந்தது. வங்கி கணக்கில் இருந்து பணம் அபேஸ். இதை பார்த்த செந்தில் ஒருவேளை தனது மனைவி வண்டியை ஓட்டி சென்றபோது எங்கேனும் சாலை விதியை மீறியதற்காக போலீசார் அபராதம் விதித்திருக்கலாம் என்று நினைத்து மெசேஜை ஓப்பன் செய்தார். அதில் ஒரு லிங்கும் இருந்ததால் எவ்வளவு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய அவர் லிங்கை கிளிக் செய்தார். ஆனால் அடுத்த நொடியே அவருடைய மொபைல் செயல்படாமல் முடங்கியது. இதனால் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மீண்டும் ஆன் செய்துள்ளார். ஆனால் அடுத்துதான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துள்ளது. அதாவது தனது செல்போனுக்கு ஓடிபி ஒன்று வந்துள்ளது. சில நிமிடங்களில் வங்கி கணக்கில் இருந்த 12,600 ரூபாய் வேறு ஒரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டதாக மெசேஜ் வந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த செந்தில் ஏதோ தவறாக நடக்கிறது என்று உடனடியாக உணர்ந்தார். உடனடியாக சைபர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் பெரும்பாக்கம் காவல் நிலையத்திலும் நடந்த சம்பவத்தை பற்றி புகார் அளித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு விசாரித்து வருகிறார்கள். ஆன்லைனில் சமீப நாட்களாக நூதன முறையில் பணம் திருடப்படுகிறது. கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், லாட்டரியில் பரிசு விழுந்தது, ஆன்லைன் விளையாட்டுகளில் ஆஃபர்கள் என பல்வேறு வகையான மெசேஜ்களை அனுப்பி அதில் உள்ள லிங்கை தொட்டால் மொத்த செல்போனினையும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து ஓடிபி, வங்கி கணக்கு விவரங்களை தெரிந்து கொண்டு உடனடியாக பணத்தை திருடும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. தற்போது போலீசார் அனுப்புவது போலவே மெசேஜ் அனுப்பி பண மோசடி செய்து இருப்பது வாகன ஓட்டிகளிடையே பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நவீன தொழில்நுட்பங்கள் பெருக பெருக மோசடிகளும் புதுவிதமாக அதிகரித்து வருகிறது. ஏடிஎம் கார்டு காலாவதியாக போவதாக கூறி வங்கி ஊழியர் போல் பேசி மோசடி செய்த காலமெல்லாம் போய் தற்பொழுது புது புது டெக்னிக்குகளில் மோசடி நடைபெற்று வருகிறது. மக்கள் கொஞ்சம் அசந்தால் அவர்களின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை காலி செய்யும் அளவிற்கு நூதன முறையில் சைபர் மோசடிகள் நடைபெற்று வருகின்றன. எனவே பொதுமக்கள் சந்தேகத்துக்குரிய வகையில் எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் அதை ஓப்பன் செய்யாமல் இருப்பது நல்லது என்றும், மிகுந்த விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இத்தகைய மோசடி செயல்களிலிருந்து சிக்காமல் தப்பிக்க முடியும் என்று சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகிறார்கள். நன்றி உறவுகளே, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.